Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation. விஜய் பதவியேற்பு விழாவில் சென்னை நோக்கி புறப்பட்டார் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் காங்கிரஸ் முக்கியஸ்தர் திரு ராகுல் காந்தி. மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி டெல்லியிலிருந்து புறப்பட்டார். அவர் புறப்பட கடந்த 4-5 நாட்களாகவே தயாராகத்தான் இருக்கிறார். நேற்று முந்தினெல்லாம் அவருடைய விமானம், அவருக்கான ஏற்பாடான விமானம் தயார் நிலையில் இருந்தது. அதற்கான ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்ட நிலையில் நடந்த விஷயங்களெல்லாம் நேர்களுக்கு நன்றாக தெரியும். ஸோ திரு விஜய் அவர்களுடைய பதவியேற்பு வைபவத்தில் பங்கு கொள்றதுக்காக இந்திரா காந்தி ஏர்போர்ட்டுக்கு, இந்திரா காந்தி விமான முனையத்துக்கு ராகுல் காந்தி வந்தடைந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். ராகுல் காந்தி 8:40 மணி அளவில் சென்னை வந்தடைகின்றார். ஹிஸ் ஃப்ளைட் டச்சஸ் டவுன் சென்னை அட் அரவுண்ட் 8:40 AM. இந்த நிலையில் அதற்காக முன்னமே காலையில் வள்ளனை எழுந்து திரு ராகுல் காந்தி இந்திரா காந்தி விமான முனையத்துக்கு செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். நம்ம டெல்லியிலிருந்து இந்த காட்சிகளை பார்க்கின்றோம். திரு ராகுல் காந்திக்கும் விஜய்க்குமான உறவு அப்படிங்கிறது சமீபத்தில் உறவான அரசியல் உறவல்ல, கிட்டத்தட்ட ஒரு 1.5 தசாப்தங்களாக நீடிக்கக்கூடிய உறவு அப்படின்னு சொல்லலாம். 2010-11 வாக்கில், இஃப் ஐம் நாட் மிஸ்டேக்கன், 2010 முதன்முறையாக திரு விஜய் அவர்கள் ராகுல் காந்தி அவர்களை சந்தித்து பேசினார். அவர்களுடனான இந்த அரசியல் உறவு, அரசியல் சம்பாஷணைகள் என்பது அந்த காலம் தொட்டு 2010-11 தொட்டு தொடர்ந்து நீடித்து வருது அப்படிங்கிறத பார்க்கின்றோம். விவரம் அறிந்த வட்டாரங்கள்லாம் கூறுவது என்னவென்றால், அந்த காலத்தில் திரு விஜய் அவர்கள் காங்கிரஸில் இளைஞர் அணியில் செயல்படுறதுக்கெல்லாம் பேசப்பட்டது. அந்த வாய்ப்பெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணப்பட்டது. காங்கிரஸ் பிரமுகர் ஒருவர் தந்தி டிவியில் சொன்னார், அந்த காலத்திலேயே திரு ராகுல் காந்தி அவர்கள், நீங்கள் அரசியல் கட்சி ஒன்றை ஆரம்பிங்க, உங்களுக்குன்னு ஒரு ஆதரவு வட்டம் இருக்கிறது, நீங்கள் அரசியலுக்கு வர வேண்டும் அப்படின்னு ராகுல் காந்தி 2010 சொன்னதாக குறிப்பிடப்படுகிறது. திரு விஜய் அவர்களுடைய பயணம், அவர் திரைத்துறையில் உச்ச நட்சத்திரமாக இருந்தாலும் அவருடைய இலக்காக சினிமாவில் உச்சம் என்பதை தாண்டி அரசியலும் பல்வேறு காலங்களில் இருந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கின்றோம். திரு விஜய்க்கு இருந்திருக்கிறது என்பதை தாண்டி அவரை வளர்த்தெடுத்த அவருடைய திரைத்துறை ஆசானாகவும் அவருடைய குருவாகவும் இருக்கக்கூடிய திரு S.A. சந்திரசேகர் அவர்களுக்கும் இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கின்றோம். அவருடைய திரைப்படங்கள் எல்லாம், கதைகள் எல்லாம் சமூக நலன் சார்ந்திருக்கும். அதே போல் அதோடைய டைட்டில்லாம் பார்த்தாலே கூட அரசியல் நெடி வீசக்கூடிய டைட்டில்ஸாக இருக்கும். நாளைய தீர்ப்பு என்று எழுதினார் திரு S.A. சந்திரசேகர். அது இன்றைய தீர்ப்பாக, மக்கள் தீர்ப்பாக வந்து அவர் தமிழ்நாட்டு அரசுடைய முதலமைச்சராக உயர்கிறார் அப்படிங்கிறத பார்க்கின்றோம். 2011 வாக்கில் தந்தி குழுமத்துடைய இந்த தொலைக்காட்சியுடைய முந்தைய வடிவத்துக்கு அவர் அளித்திருந்த பேட்டியில் கூட திரு விஜய் அவர்கள் சொல்லியிருந்தார், அதற்கான ஒரு காலம் வரும், எனக்குன்னு ஒரு காலம் வரும், அதை நோக்கி நம்ம பார்க்குறோம், அதற்கான ஏற்பாடுகளை நான் செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு இதற்கான குறியீடுகளை, இதற்கான சமிக்ஞைகளை திரு விஜய் அவர்கள் முன்னமே தெரிவித்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கின்றோம். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation.